என் சபை என்கிற என் அருமையான குடும்பமே உங்களை வாழ்த்துகிறேன். மற்றும் இந்த ஆன்லைன்ல பார்க்கிற என்னுடைய அருமை சகோதர சகோதரி குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21, 22 வசனம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. பாருங்க, தேவன் இன்றைக்கு நம்மோடு பேச தேவன் நமக்கு கொடுக்கிற மன்னா என்னவென்றால், வழி நடத்தும் தேவன். ஹல்லேலூயா. வழி நடத்தும் தேவன். பாருங்க, நாம் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும், நாம் மற்ற மனிதர்களோடு நம்முடைய ஐக்கியம் காணப்பட்டாலும், நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒண்ணு உண்டு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிப்பை பெற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. அது என்னவென்றால், தேவனுடைய வழி நடத்துதல். ஹல்லேலூயா. தேவனுடைய வழி நடத்துதல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருந்தால் மாத்திரமே நம்மளுடைய முடிவு மகிமையானதாய் மாறும். கர்த்தருடைய வழி நடத்துதல் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையிலே சிறந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அது கிருபை தந்தருளும். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வழியிலே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஆமென். உங்களை தேவன் நல்வழிப்படுத்தும்படிக்காய் தேவன் உங்களுடைய கரத்தை பிடித்து அவருடைய ரூட்ல உங்களை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நாம சுயமாக ஒருவேளை நம்மளுடைய மூளை, நம்மளுடைய ஞானம், நமக்கு கொடுக்கிற ஆலோசனை கொடுக்கிற மனிதர்கள், இவர்களை வைத்து கொண்டு சபைக்கு வந்து ஒரு வாழ்க்கையை நாம் ஏதோ போல ஒரு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அது அல்ல தேவனுடைய வழி நடத்துதல். கர்த்தருடைய வழி நடத்துதல் என்பது தேவன் ஒருவரை பிரத்யட்சமாக அவருடைய சித்தத்திற்குள்ளாக அரை குறையாக அல்ல, முழுவதும் திருப்பி வாக்குத்தத்தத்திற்கு நேராக நடத்துகிற ஒரு அனுபவம் தான் வழி நடத்தப்படுகிற அனுபவம். ஹல்லேலூயா. சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களை செம்மையான பாதையிலே இனிமேல் நடத்த போகிறார். நாம் அறிந்தோ அறியாமலோ ஒருவேளை அவருடைய வழியில விட்டு பின்வாங்கி இருக்கலாம், அவருடைய வழியில் இருந்து தூர போயிருக்கலாம், அவருடைய வழி என்னன்னு தெரியாம வேற வழியில திசை திருப்பி போய் நம்ம சிக்கி இருக்கலாம். எனிதிங், எது இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்றால், உங்களை அவருடைய திட்டத்திற்குள் முழுவதும் கொண்டு வந்து அந்த வழி நடத்தப்பட போகிற அனுபவத்துக்குள்ளாய் சபையை கொண்டு வர போகிறார். நீங்க பக்கத்துல திரும்பி அவர் என்ன பேசுறாரோ அதற்கு ஒப்புக்கொடு. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க சகோதரர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுகிறேன், அன்பு சபையே, அவருடைய வழி நடத்துதல் நம்மளுக்கு தீங்கான காரியத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய் முடிவை கட்டாது. அவருடைய வழி நடத்துதல் ஒரு நாளும் ஒரு மனுஷனையும் அழிவின் பாதைகளுக்குள் கொண்டு போகாது. அவருடைய வழி நடத்துதல் தீங்கான முடிவை நமக்கு கட்டாது. எத்தனை பேர் ஆமென் என்றும் ஆமென் என்று சொல்ல முடியும்? ஆமென் என்றும் ஆமென் என்று எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? அவருடைய வழி நடத்துதல் ஒரு நாளும் தீங்கான முடிவை நமக்கு கொண்டு வராது.
ஹalleluya. அவருடைய வழி நடத்துதல் எப்பொழுதும் சிறந்த விதத்திலேயே தான் இருக்கும். என அன்பானவர்களே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சிறந்த வழிகள் இன்றைக்கு உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. சிறந்த வாசல்களை கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக இன்னைக்கு பல வழிகள் காணப்படலாம். ஐயோ, நான் எதுல போகணும்னு எனக்கு தெரியல, எந்த பாதையில கர்த்தர் நிக்கிறார்னு தெரியல, என்னைய நம்பி வாக்குத்தத்தம் எந்த ரூட்ல தேவன் கொடுத்திருக்கிறார் எனக்கு தெரியல. இயேசுவின் நாமத்தினால் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவர் உங்களை சரியாய் வழி நடத்துவார். அவர் உங்களை சரியான பாதையில் இன்றைக்கு வழி நடத்தி கொண்டு வருவார். ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை குறித்து அநேக கேள்விகளோடு நீங்கள் சபைக்கு வந்திருக்கலாம். நான் எந்த ரூட்ல என்னுடைய கவனத்தை நான் செலுத்த வேண்டும்னு தெரியல பிரதர், எனக்கு ரொம்ப குழப்பமாக காணப்படுகிறது. இந்த தேவனுடைய வழியை நான் சரியாக அறிந்து அதுல 100% கான்பிடென்ட்டோட என்னால ஒரு நடந்து வர முடியாத அனுபவத்துல நான் இன்னைக்கு காணப்படுறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்லி கொண்டிருந்தீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தை சபைக்கு நேராக கடந்து வருகிறது. என் மகனே, என் மகளே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய வழிகள் நமக்கு மிகச் சிறப்பானவைகள். அவருடைய ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு சிறந்தவைகளாய் நம்மை நிறுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, இன்னைக்கு நீங்க அநேக பாதை நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பதாக சத்துரு கொண்டு வந்து குழப்பத்தோடு விட்டுருவான். இதுல அநேக சந்தேகங்கள் நமக்கு காணப்படும். அந்த ஆலோசனை கொடுக்கிறவர்கள் கூட பாருங்க, குழப்பத்தோடு சந்தேகத்தோடு முடிவை தெரியாமல் ஆலோசனை கொடுத்து அந்த ஆலோசனையை கேட்டு இடறி விழுந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய வார்த்தை நம் வாழ்க்கைக்கு நேராக என்ன வருகிறதோ அதுதான் நம்மளுடைய முடிவை தீர்மானிக்கும். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நமக்காக தாயின் கருவில் உருவாகும் முன்னமே இந்த வழியை போட்டுட்டார். அவர் இனிமேல் உங்கள் லைஃபை குறித்து ப்ரீ பிளான் பண்ணணும் கிடையாதுங்க. உங்களுடைய கருவை உங்களுடைய தாயின் வயிற்றுக்குள் அவர் வைக்கும் பொழுதே உங்களை தேவன் கண்ணோக்கி பார்த்து உங்களை குறித்த பரலோகத்தின் திட்டம் ஒன்று தேவன் அங்க வழிவகுத்து வைத்திருக்கிறார். அதை இந்த பூமியில இம்ப்ளிமெண்ட் பண்ண, அதை செயல்படுத்துவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் முக்கியமாய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற விதங்களை தேவன் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பாதையே இல்லாத இடத்துல கூட நம்மளுடைய தகப்பனால, நம்மளுடைய தேவனால பாதையை உண்டாக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒருவேளை பாதைகளை தெரியாமல் அடுத்து என்னுடைய கால்களை நான் எந்த வழியில நான் வைத்து நடக்கணும் அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு இன்னைக்கு காணப்பட்டிருந்தீங்கள் என்றால், அந்த பாதை இல்லாத அந்த வழியிலே தேவனால் பாதைகளை உண்டாக்க முடியும். அது வனாந்தரமா இருந்தாலும் சரி, அது ஆழ்கடலா இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட பனி பிரதேசமா இருந்தாலும் சரி, சுற்றி பார்க்கும் பொழுது எந்த திசையில போவதுன்னு தெரியாமல், எப்படி போனா கரை சேர்வேன்னு புரியாமல் ஒரு குழந்தையை போல இன்னைக்கு மனம் குழம்பி நாம் நின்று கொண்டிருக்கலாம். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய வார்த்தையை பேசுகிறேன்.
உங்களை சரியாக அவர் வழி நடத்துவார். உங்களுடைய கால் சுவடுகள் எந்த ட்ராக்ல நடக்கணும் என்பது தேவனுக்கு தெரியும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அவருக்குள் ஒப்பு கொடுக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனென்றால் வனாந்தரத்துல வழியை உண்டாக்க அப்பாவால மட்டும்தான் முடியும். அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்க அவரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா! பாருங்க, பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, அவர் பாதை காட்டுவார். ஆமென். விசுவாசத்தோடு பக்கத்துல திரும்பி, குழம்பாதீங்க, நடக்க வேண்டிய பாதைகளை அவர் காட்டுவார். ஹல்லேலூயா! பாருங்க, உங்களுக்கு முன் செல்லுகிற இந்த தேவன், உங்களை பாதுகாக்கிற இந்த தேவன் நிச்சயமாக செம்மையான அந்த பாதையில தான் உங்களை வழி நடத்த போகிறார், வழி நடத்தி கொண்டிருக்கிறார், வழி நடத்த என்றைக்கும் உண்மையுள்ளவராய் இருக்க போகிறார். ஹல்லேலூயா! அவருடைய பிரசன்னத்தின் மகிமை நாம் வைக்க போகிற ஒவ்வொரு பாதைகளிலும் அவருடைய மகிமை காணப்பட போகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு புதிய துவக்கங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார். அநேகர் நம்முடைய வாழ்க்கை குறித்த ஒரு முடிவை தீர்மானித்திருக்கிறாங்க. இவன் வாழ்க்கை முடிஞ்சது, இவன் வாழ்க்கை முடிஞ்சது, இவங்க குடும்ப நிலை முடிஞ்சது, இந்த பிள்ளைகளுடைய காரியம் முடிந்தது. கர்த்தர் புதிய அத்தியாயத்தை அவருடைய பிரசன்னம் பாதைகளிலே நமக்கு உண்டாக்கும் என்பதை சபை விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கர்த்தர் பகலிலே இஸ்ரவேலர்களை மேக ஸ்தம்பத்திலே அவர் வழி நடத்தினார். இரவிலே வெளிச்சம் இருக்காது பாருங்க, சரியான போதுமான வெளிச்சம். ஆனா இரவில் கூட அந்த வெளிச்சம் காட்டுவதற்காக அக்னி ஸ்தம்பத்திலே கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். ஐயோ, என் பிள்ளைங்க இந்த வனாந்தரத்தை பார்த்து எங்க போயிட்டு இருக்கோம்னு தெரியாம குழம்பிட போது, எனவே நான் இவர்களை பிரயாணமாய் கொண்டு போய் கொண்டே இருக்க போகிறேன்னு சொல்லி மேக ஸ்தம்பத்திலும் பகலிலே இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் அந்த 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய மகிமையினால் அவர்களை வழி நடத்தினார். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிற இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் அப்படிப்பட்ட பாதைகளுக்குள்ளாய் கொண்டு போக போகிறார். இப்ப இருக்கிற குழப்பம் அந்த பாதைகளுக்குள் போகிற அப்புறம் இனிமேல் உங்களுக்கு இருக்க போறது அல்ல. இப்ப இருக்கிற சந்தேகங்கள் அப்போ கர்த்தர் கொண்டு போகும்போது உங்களுக்கு இருக்க போகிறது அல்ல. இப்போ இருக்கிற கேள்விக்குறிகள் அந்த பாதைகள்ல கர்த்தர் கொண்டு போகும்போது இருக்க போகிறது அல்ல. காரணம் என்ன? பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக கர்த்தர் உங்களை வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா! அவர் உங்கள் கால்கள் சிக்காதபடிக்கு சரியான பாதையில தான் உங்களை நடத்தி கொண்டு வருவார். அன்பானவர்களே, அவர் உங்கள் கால்களை சிக்காதபடி சரியான பாதையில் தான் நடத்துவார். உங்களை அழைத்த தேவன், உங்களை கரம் பிடித்த தேவன், உங்களை உண்மையாகவே செம்மையான வழியிலே நடத்துவதற்காகவே இந்த ஆராதனையில் உங்களோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா! நல்லா புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வழி உத்தமமானது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் அவைகளிலே நடப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தாம் தெரிந்து கொண்டிருக்கிற வழியை அவனுக்கு போதித்து நடத்துவார், மற்றவர்களுக்கு அது அல்ல. ஹல்லேலூயா! கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பாத்திரங்களுக்கு அடுத்து நான் என்ன செய்ய போறேன், எந்த ரூட்ல நடத்த போகிறேன் என்கிற அந்த வழி நடத்துதல் அவங்களால மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர மற்றவர்களால் அந்த வழி நடத்துதல் புரிந்து கொள்ள முடியாது. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, கர்த்தர் ஒருவரையும் வீணான பாதையில நடத்தி கொண்டு போக மாட்டார். கர்த்தர் ஒருவனையும் ஏதோ இவங்களை நடத்தணும், இவங்க எனக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னுட்டு தேவன் வீணான பாதையில அவங்களை நடத்த மாட்டார். கேடான முடிவுகளை அவர்களுக்கு நிர்ணயித்து தேவன் நடத்த மாட்டார். ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் தேவன் சிறந்த மேன்மையான முடிவை அவர்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த முடிவை நம்முடைய வாழ்க்கையில வர தேவனுடைய வழியில் செல்லுகிற
உத்தம பாத்திரவான்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, பக்கத்துல திரும்பி, உன்னை ஒரு நாளும் வீணான பாதையில கர்த்தர் நடத்த மாட்டார் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உங்களுக்கு பிரயோஜனம் என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். உங்களை எந்த பாதையில கொண்டு வரணும் என்பது தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு எந்த காலத்துல எந்த வார்த்தை கொடுக்கணும், என்ன மன்னா கொடுக்கணும், என்ன ஆசீர்வாதம் கொடுக்கணும், என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கணும், எங்க தேற்றணும், எங்க நீங்க உடைவீங்களோ, உங்களை பலப்படுத்தணும், எவ்ரிதிங் கடவுளுக்கு தெரியும். அவர் உங்களை கரெக்டா வழி நடத்துவார். அல்லேலூயா. உங்கள் பாதைகளை செவைப்படுத்துவார். நாம என்ன பண்ணணும்னா, அநேகர் இந்த காரியங்களை பின்பற்றுவது இல்லை. அதனாலதான் கடவுள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில செயல்படுத்த முடியாதபடி நம்முடைய சொந்த எண்ணங்கள், மாம்சங்கள், காரியங்கள், நம்மளுடைய நினைவுகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், எவ்ரிதிங் தேவனுடைய வழியிலிருந்து நம்மளை விலக்கி கொண்டு போயிடும். ஒரு ஆளை 2 பேர் குளிச்சுட்டு இருந்தாங்கன்னா 2 பேருக்கும் என்னதான் ஸ்விம் பண்ண தெரிஞ்சாலும் ஒரு பெரிய ஆளை அந்த 2 பேரையும் 2 கரைக்கு கொண்டு போக அந்த தண்ணீருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்றால், இந்த உலகம் ஒரு பெரிய, இந்த பிசாசு பெரிய பலம் வாய்ந்த இந்த அலைகளை போல கர்த்தர்கிட்ட வர நம்மள அவன் அழகாய் அப்படியே மோதி நம்மளை பிரித்து கொண்டு போகிறான். பாருங்க, இந்த காரியங்கள் அவன் அந்த ஆத்துமாவை தொடுவதற்குரிய காரணங்கள் என்ன? அல்லேலூயா. சொல்றேன், முதலாவது உங்களுடைய சொந்த சுய புத்தி. இவைகள் சொல்லுகிறதை, பேசுகிறதை சபை நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன் சுய புத்தியினால் சாயாமல் உன்னுடைய முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இரு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய வழியில நம்மளை நடத்த வேண்டும் என்றால் நம்முடைய சுய எண்ணம், மாம்சீக எண்ணம், நமக்கு வருகிற வெளியிலிருந்து வருகிற ஆலோசனைகள், இவையெல்லாம் கேட்காமல் தள்ளிட்டு கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்போம் என்றால், கர்த்தர் மேல நம்பிக்கையாய் நாம் இருப்போம் என்றால், நம்மை கர்த்தர் சரியான பாதைகளிலே நம்மளை ஆண்டவர் டர்ன் பண்ணி நம்மளை நடத்தி நம்மளை செவ்வை பண்ணி நம்மளை ஆஸ்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதை போதிக்கிற தேவன், நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற தேவன் உங்களை நடத்துவார். கவலைப்பட வேண்டாம். சில நேரம் கர்த்தர் நம்மளை நடத்துகிற பாதைகளே நமக்கு பிடிக்காது. கர்த்தர் நம்மளை நடத்துகிற பாதைகள் ரொம்ப கரடு முரடா இருக்கும். கர்த்தர் நம்மளை நடத்துகிற பாதைகள் வலி நிறைந்ததா இருக்கட்டும். கர்த்தர் நம்மளை நடத்துகிற பாதை நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை போல கர்த்தர் அனுமதிக்கிற, கர்த்தர் நடத்துகிற அந்த பாதைகள் நம்முடைய இருதயத்துல பெரிய சுமைகளை அவைகளை கொண்டு வரும். ஆனாலும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற காரியத்தை மாத்திரம் நீங்கள் விட்டு விடாமல் கர்த்தருக்குள் முழு நம்பிக்கையோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு அவரை நம்ப வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, காரணம் என்னவென்றால், அவர் கரடு முரடான பாதைகளை நடத்துவதற்கு காரணம், அவைகளை நாம் தாண்டி வரும் பொழுது, அவைகளை நாம் கடந்து வரும் பொழுது நமக்காக செவ்வையான பாதைகளை தேவன் வைத்திருப்பார். அதிலே தடைகள் அல்ல, அதுல போராட்டம் அல்ல, அதுல சத்துருக்கள் அல்ல, அதுல நம்மளை கஷ்டப்படுத்துறவங்க, நிர்மூலமாக்குறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எனவே தேவன் இந்த மாதிரி காரியத்தை செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையிலே நாம் அப்படியே நாம் உலர்ந்து போகாதபடி திட மனதாக காணப்படுவோம். எனக்கு அன்பு சபையே, கர்த்தருடைய ஊழியக்காரனை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருங்க. உங்கள் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். அவருடைய பாதைகள்ல நடக்கிற பிள்ளைகளுடைய
ஆத்துமாவை அந்த கஷ்ட காலங்கள்ல கர்த்தர் தேற்றுவார். இந்த உலகத்தன் கடுமையான காரியத்துல போகும்போது அவனை தேற்றுவதற்கு மனுஷன் இருப்பான். ஆனா அந்த வார்த்தை பலப்படுத்தாது, எழுந்து நடக்க கிருபை செய்யாது, அடுத்த நாள் ஃபேஸ் பண்ணுவதற்கு அவனுடைய ஆலோசனை, அவனுடைய தேற்றுகிற அந்த அனுபவம் அவனை பக்குவப்படுத்தாது. ஆனால் நம்ம இடறி விழுவோம் என்றால், உடைவோம் என்றால், துக்கப்படுவோம் என்றால், கடவுள் நம்மளோடு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிற, நீ வெட்கப்படுவதில் உன்னை கடந்து வர வைப்பேன், உன்னை சேற்றிலிருந்து தூக்குவேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மையே அறியாமல் நம்முடைய ஆத்மாவுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலத்தை கொடுத்து நம்மளை நடக்க செய்யவிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீதியின் பாதையில் அவர் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? குழப்பத்தோடு இருக்கும் உங்களுக்கு கர்த்தர் வழி காட்டுவார். நீங்க வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற அந்த சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கப்படும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவங்கள் தேவை? எத்தனை பேருக்கு இந்த அனுபவங்கள் தேவை? ஐயோ, நான் எந்த திசையில போறதுன்னு தெரியல. ஆனால் பாருங்க, நீ வலதுபுறமா இடதுபுறமா சாயும் போது உன் காதுகள் இனி கேட்கும், வழி இதுதான்ப்பா, வழி இதுல நடவுங்கப்பா, இதுதான் என்னுடைய சித்தம்பா என்று தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் இனிமேல் உங்களுக்கு கேட்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அன்பானவர்களே? பாருங்க, ஆகார் ஒரு எகிப்து தேசத்தாள். அவளுக்கும் கர்த்தருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவங்க எகிப்தின் சிலைகளை அப்படியாக வழிபட்ட ஒரு ஸ்திரீ. ஆகாருக்கும் கர்த்தருக்கும் எந்த காரியமும் அல்ல. ஆனால் கர்த்தர் இந்த ஆகார் மேல கரிசனையா இருந்தத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சாராளுக்கு அடிமை பெண்ணாக அவங்க கூடாரத்துக்கு வந்தாங்க. சாராள் அவங்களை கடினமாய் நடத்தினாங்க. இந்த கடினமாய் நடத்தப்பட்ட போது, இந்த பொம்பளை கூட இனிமே நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியெல்லாம் காரியங்களை கடினமா என்ன கஷ்டப்படுத்தி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாராளை ஆபிரகாம் விட்டுட்டு அவங்க ஓடி போனாங்க. அவங்க கூடாரத்தை விட்டு ஓடி போனாங்க. பாருங்க, அந்த வனாந்தரத்துல ஒரு தேவ தூதன் தோன்றி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னார் என்றால், நீ திரும்பி போ, அவள் கையின் கீழே நீ அடங்கியிரு, திரும்பி போ, அவ கை கீழே அடங்கியிருன்னு கர்த்தர் சொன்னார். ஆனா அவ சொல்லும் பொழுது அவள் ஒரு கர்ப்பவதியா இருக்கிறாங்க. நீ ஒரு பையனை பெறுவ, இஸ்மாயில் பேரெடு, இப்ப நீ இப்படியா இருக்கிற, நீ திரும்ப போ அப்படின்னு தேவ தூதன் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாப்ல. இப்போ அந்த பிள்ளை பிறக்குது, பிள்ளை வளருது, ஒரு வயசு வருது. இப்போ அவனுடைய கணவர் அவங்கள வீட்டை விட்டு அனுப்புகிறாங்க. பாருங்க, திரும்ப அவர்கள் வனாந்தரத்துல போகும் பொழுது எந்த தேவதூதன் அவளை சந்தித்தாரோ அதே தேவதூதன் திரும்ப அந்த ஆகாரை சந்தித்து அவர்களை நடத்த, தேவனுடைய வழியிலே அவர்களை நடத்தி சேஃபா கொண்டு போறார். நான் சொல்றேன், கர்த்தருடைய வழி நடத்துதல் உங்களுக்கு புரியாது. போய் அடங்கியிருன்னு சொன்ன தேவன் இப்போ உன்னை போ, நான் உன்னை நடத்துவேன்னு வெளியே கொண்டு போன தெய்வன். எதுக்கு உள்ள கொண்டு வந்தார், எதுக்கு வெளியே கொண்டு போனார் யாருக்கும் தெரியாது. ஆனால் பிள்ளையோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த பிள்ளையோடு கூட கர்த்தர் இருந்தார். அவர் வளர்ந்தான், அவன் வில்வித்தையிலே அவன் தேறினவனாய் மாறினான். நான் சொல்றேங்க, ஒரு புறஜாதியாய் இருந்த சிலைகளை வழிபட்டு கொண்டிருந்த ஆகாரை கர்த்தர் வழி நடத்துவார் என்றார். வனாந்தரத்துல இந்த ஆகாரை கர்த்தர் வழி நடத்துவார் என்றால், இன்னைக்கு தம் சொந்த ரத்தத்தினால் கழுவின சபையை கர்த்தர் வழி நடத்த மாட்டாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா!
குழம்பாதீங்க, சந்தேகப்படாதீங்க. இனி நடக்க போற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய சித்த பிரகாரமே உங்களை நடத்த போகிறார். உங்களுடைய மாம்சீக தன்மையை வேரோடு கர்த்தர் இன்னைக்கு பிடுங்கி போட போகிறார். உங்களுடைய சுய புத்தியை கர்த்தர் தடை பண்ண போகிறார். உங்களுடைய சொந்த ஞானங்களை கர்த்தர் தடை பண்ண போகிறார். அவருடைய வழியில உங்களை நடத்தும்படிக்கு, பிரயோஜனமாய் இருக்கிறதை போதித்து நடந்து அப்படியே நீ நடக்க வேண்டிய வழியை காட்டும்படி, உங்களுடைய காதுகள் அவருடைய சத்தம் கேட்கும்படி அவர் சேவையான பாதைகளிலே உங்களை நடத்தி கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, இதுவரைக்கும் காணாத பாதைகளை இனி பார்க்க போகிறீர்கள். இதுவரைக்கும் கடக்க முடியாத பாதைகள், கடக்க முடியாத வாழ்க்கை, எல்லாவற்றிலும் கர்த்தர் புதிதாய் கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை நடத்துவார். அவருடைய வழி உங்களை நடத்தும். இன்னைக்கு ஒரு நாளையே ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு பலவீன பாத்திரமா இன்னைக்கு உட்கார்ந்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இனி வருகிற நாட்களிலும் ஜெயமாய் நடக்கும்படி ஒரு புது பலனை தகப்பன் உங்களுடைய பாதைகளிலே கொடுக்க போகிறார். அவர் உங்களுக்கு முன்னாடி செல்ல போகிறார். உங்களுடைய மதில்கள் அவர் பார்த்து கொள்ள போகிறார். அவர் வழி நடத்துதல் செம்மையாக உங்களுடைய வாழ்க்கையில இனி வருகிற நாட்களில் அமைய போகிறது. என அன்பானவர்களே, கர்த்தரை விசுவாசித்தீர்கள் என்றால் தலைக்கு மேல் பலமாய் கரம் தட்டி எலியேசருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு சரியான பாதையில கர்த்தர் நடத்தினாருங்க. எலியேசர் அவருக்கு, ஐயோ இந்த காரியத்தை நான் தவறா சூஸ் பண்ணிட்டேன்னா அடுத்து பைபிள்ல இருக்கிற எந்த சந்ததியும் வராது. அவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு ஊழியம். அந்த ஈசாக்குக்கு சரியான ரெபெக்காளை கொண்டு வர வேண்டும். அதுல தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா அடுத்து தேவ திட்டம் முழுவதையும் உடைந்து போகும். எனவே அந்த எலியேசர் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக அந்த ரெபெக்காளை சந்திப்பதற்கு முன்பதாக அவருடைய இருதயம் ஜெபித்து கொண்டே இருக்குது. ஐயோ, என்னுடைய மேலே இருக்கிற என்னுடைய தகப்பன், என்னுடைய முதலாளி ஆபிரகாம் சொன்ன காரியத்தை நான் சரியா பண்ணணுமே, இந்த வேலையை நான் சரியா செய்து முடிக்கணுமேன்னு சொல்லி கண்ணும் கருத்துமாய் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா எந்த வழியில போகிறதுன்னு தெரியல, எந்த பொண்ணு தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறது கூட்டிட்டு வர்றதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட குழப்பமான நேரத்துல அவருடைய பாதைகள் சத்துருவானவன் திசை திருப்ப முடியல. எங்க வரணுமோ கர்த்தர் எலியேசரை அங்கே கொண்டு வருகிறார். யாரை சந்திக்கணுமோ அந்த பெண்ணை சந்திக்க வைக்கிறார். என்ன அடையாளத்தை கேட்டார், அடுத்த நிமிடம் அந்த அடையாளத்தை தருகிறார். குழப்பம் இல்லாமல் இதுதான் தேவ சித்தம் என்பதை அந்த மனிதர் புரிந்து கொள்ளும்படிக்கு அவர் கடந்து வந்த பாதையிலே, ஆண்டவரே நான் வழி தவறி போயிடக்கூடாது, நான் எங்கேயும் போயிடக்கூடாது, உம்முடைய திட்டத்துக்குள்ள என்ன கரெக்டா கொண்டு போங்க, இந்த ஊழியத்தை சரியா என் எஜமானனுக்கு நான் செய்து முடிக்கணும் சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்த அவர் வழி விலகி போகவில்லை. சரியான ரெபெக்காளுடைய வீட்டிற்கு கர்த்தர், லாபான் வீட்டுக்கு தேவன் அந்த எலியேசரை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வழி நடத்துவாருங்க. கொஞ்சம் நீங்க திசை திரும்பிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க திரும்ப கர்த்தருடைய பாதைக்குள் வருவது என்பது சாத்தியமற்றது. ஆனால் அவரால் மட்டுமே திரும்ப சாத்தியப்பட முடியும். இன்றைக்கு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வழியில விட்டு ஒருவேளை நீங்க தூர போயிருக்கலாம். கர்த்தருடைய சித்தமில்லாத காரியத்தை நீங்கள் பண்ணி ஒரு குழப்பத்துல சிக்கல்ல மாட்டி நீங்க வெளியே தூர போயிட்டு இருக்கலாம். இன்னைக்கு தெளிவா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அவருடைய பாதையில திரும்ப கர்த்தர் உங்களை கொண்டு வருவதற்கு உங்களுடைய சொந்த ஞானத்தை தூக்கி எறிந்து, உங்களுடைய சுய எண்ணங்களை தூக்கி எறிந்து, உங்களுடைய சுய புத்திகளை தூக்கி எறிந்து நீங்கள் கர்த்தருக்குள் வருவீர்கள் என்றால் தேவன் உங்களை செம்மையான பாதைகளுக்குள்ள இன்னைக்கு நடத்த அவர் வல்லமையுடையவராய் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை தேவன் பேசும் பொழுது, சந்தித்த பொழுது என்ன சொன்னார்? உன்னுடைய தேசம், உன்னுடைய இனம், உன்னுடைய தகப்பன் வீடு, இதை விட்டுட்டு நீ வா. நீ விட்டுட்டு வரும்போது, என் வழியை நீ கை கொள்ளும் பொழுது, என் திட்டத்தை நீ செய்யும் பொழுது, நீ உன் பேரை பெருமைப்படுத்துவே, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை நான் பெரிய ஜாதியா மாற்றுவேன்,
உன்னை நான் நடத்தின, உன்னை உண்டாக்கின நோக்கம் இதுதான் ஆபிரகாமேன்னு சொல்லி தேவன் ஆபிரகாமை சந்தித்து பேசினார். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன். எப்ப தெரியுமா? நீ என் வழியில வந்தீனா. உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன். எப்ப தெரியுமா? ஆபிரகாம், நீ என் வழியில வந்தீனா. சோ என்னுடைய திட்டம் இதுதான்ப்பா. என்னைய நம்பி, என் வாக்க நம்பி, என்னைய நம்பி நீ எல்லாத்தையும் விட்டுட்டு உன் வழிய தூக்கி எறிந்துட்டு என் வழியில வா. அதுதான் உன் இனம், உன் தகப்பன், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய தேசம். அப்படின்னா உன்னுடைய சொந்த கற்பனைகளை தூக்கி எறிங்க. உங்க சுய புத்தியை தூக்கி எறிங்க. உங்களுடைய மாம்சம் சொல்லுகிறத தூக்கி எறிங்க. உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவங்களை தூக்கி எறிங்க. எரிஞ்சிட்டு ஆண்டவரை நம்பி அவர் வழியில நீங்க வாங்க. கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்துவார், உங்க பேரை உயர்த்துவார், உங்களை கனமுள்ள பாத்திரமா இந்த பூமியில கடவுள் மாற்றுவார். நீங்க யாரை ஆசீர்வதிக்கணும் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. காரணம், கர்த்தருடைய வழியில நீங்கள் நடக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய நாவில் இருக்கும் பொழுது சொன்னால் நடக்கும், கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வழியிலே நாம் நடப்போம் என்றால், கர்த்தர் சொல்றத நாம கேட்போம் என்றால், கர்த்தர் கோடிட்டு காமிக்கிற சில காரியங்களுக்கு நாம் அப்பட்டமாய் கீழ்ப்படிவோம் என்றால், நாம் அவரை உண்மையாய் நேசிப்போம் என்றால், நான் சொல்றேன் இந்த நேரத்துல நீங்க சொல்றத கர்த்தர் கேட்க மாட்டாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றத முதல்ல நாம் சரியா அப்படி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல எல்லாத்துலயும் நாம் சரியா ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்லுகிற அடுத்து வருகிற உங்களுடைய வாயின் வார்த்தைகளுக்கு எல்லாம் அவர் அப்படியே கீழ்ப்படிவார். ஆமென். நாம கீழ்ப்படிஞ்சா, நாம நடந்தா, நாம பயபக்தியா இருந்தா, நாம உண்மையா நேசித்தா, கடவுள் சொல்றத நாம கேட்டா மாதிரி நாம் சொல்லுகிறதை கர்த்தர் கீழ்ப்படிவார். நாம் சொல்லுகிறதை கர்த்தர் கேட்டு செயல்படுத்துவார். அல்லேலூயா. பாருங்க, அந்த அனுபவம் இன்னைக்கு சபைக்கு தேவை. ஆண்டவர் சொல்றதுக்கே நம்ம இன்னைக்கு அதை செயல்படுத்த மாட்டோம். ஆனா அந்த அனுபவம் இல்லைங்க. அதை சரி பண்ணிட்டு அந்த அனுபவத்துல நாம ஜெயித்துட்டு நாம சொல்றத கடவுள் செய்ய வைக்கிற அளவுக்கு அவருடைய வல்லமையான வார்த்தை நம்முடைய வாயில இருக்கும் என்றால், நான் சொல்றேன், நீங்க சொல்றத கர்த்தர் கேட்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா வேதம் சொல்லுகிறதற்கு சிறந்த உதாரணம் யோசுவா. பாருங்க, இந்த யோசுவா கர்த்தர் எமோரியர்களை இஸ்ரவேலுடைய கரத்திற்குள் ஒப்பு கொடுக்க விரும்பினார். அப்போ யோசுவா கர்த்தரை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் அதுக்கு கீழ்ப்படுகிறாருங்க. இந்த யோசுவா எமோரியர்களை அழிக்க, சத்துருக்களை அழிக்க கர்த்தருக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். கர்த்தர் தான் மனுஷனுக்கு திட்டம் கொடுப்பாங்க. ஆனா இங்க மனுஷன் கர்த்தருக்கு ஒரு திட்டத்தை சொல்றாப்ல. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறதுன்னு கர்த்தர் போகாம யோசுவா சொன்னதுக்கு கர்த்தர் கீழ்ப்படிந்து வேலையை செய்தாருங்க. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த வழி நடத்துதல் கர்த்தரை பரவசமாக்கும். ஹல்லேலூயா. இவர் சொல்றாரு, சூரியனே நீ கிபியோன் மேல நில்லு, சந்திரனே நீ ஆயோலோன் பள்ளத்தாக்கு மேல நில்லு, வராத. அப்படியே அந்த வார்த்தைக்கு கர்த்தர் போய் சூரியனுக்கு கட்டளையிடுறார். சூரியன் தரித்தது, சந்திரன் அப்படியே நின்றது. எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது சூரியன் அஸ்தமிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் வானத்திலே சூரியன் நின்றது. இதற்கு முன்பதாகவும் இதற்கு பின்பதாகவும் பாருங்க, யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழி நடத்துதல் எந்த மனுஷனாவது பெற்றுக்கொண்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் சொல்றத கேட்டு கர்த்தர் வேலை செய்யறாருங்க. ஒரு மனுஷன் சொல்லுகிறத கேட்டு கர்த்தர் கீழ்ப்படுகிறாருங்க. ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் அப்படியே செய்கிறாருங்க. சூரியன் நிக்குது, சந்திரன் அப்படியே நிக்குது. ஒரு பகல் முழுவதும் சூரியன் அப்படியே வெளிச்சமாய் காணப்படுகிறது. அந்த வெளிச்சம் இரவு வராதனால் அந்த வெளிச்சத்திலே இந்த யோசுவா எமோரியர்களை போய் கொன்று போட்டார், சத்துருக்களை வெட்டினார்.
அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நீங்க சொன்னா கர்த்தர் செய்யணும், அந்த அனுபவத்துக்குள்ள சபை வரணும். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் தேவை? அல்லேலூயா. இந்த யோசுவா எமோரியர்களை கொன்னுட்டு 5 ராஜாக்களை எதிர்க்கணும். கர்த்தர் இப்படி யோசுவா பேச்சை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்தாரேன்னு சொல்லி 5 ராஜாக்களும் 5 குகையில போய் ஒளிஞ்சாங்க. யோசுவா அந்த 5 ராஜாக்களையும் குகையில இருந்து வெளியே கொண்டு வாடான்னு சொல்லி இஸ்ரவேலை பார்த்து, புத்திரர்களை பார்த்து சொன்னார், 5 ராஜாவுடைய கழுத்துக்கு மேல 5 பேருடைய காலை தூக்கி வை அப்படின்னு. 5 பேர் 5 ராஜாக்களுடைய கழுத்துல காலை தூக்கி வச்சாங்க. அப்ப யோசுவா சொன்னாரு, இந்தபடி நீங்க எதுக்காகவும் பயப்படாம இருங்க, இப்படி ஒவ்வொரு சத்துருக்களையும் உங்க காலுக்கு கீழே கர்த்தர் கொண்டு வருவார். செய்ய போகிற ஒவ்வொரு யுத்தமும் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஏன்னா அவருடைய வழியில நாம் நடக்கிறோம் என்பதை யோசுவா சொன்னார். அந்த இஸ்ரவேலர்கள் அந்த ராஜாக்களுடைய கழுத்துல காலை வைத்துட்டு இத சொன்னாங்க, நாங்க கர்த்தருடைய வழியில் நடப்பதனால் யோசுவாவினுடைய பேச்சை கர்த்தர் கேட்டு அற்புதம் செய்து இனி நடக்க போற ஒவ்வொரு பாதையிலும் இருக்கிற சத்துருக்களை இந்த மாதிரி கர்த்தர் எங்க காலுக்கு கீழே சத்துருக்களை கொண்டு வருவார்னு சொல்லி 5 பேரையும் வெட்டி மரத்துல தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா. சொல்றேங்க, ஒரு மனுஷனுடைய பேச்சை தேவன் கேட்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்க, இது வரைக்கும் இப்படி ஒரு மனுஷன் பேச்சை கேட்டு இதுக்கு முன்னாடி இல்ல, இதுக்கு அப்புறமும் இல்லை என்று வேதம் நம்மளுக்கு தெளிவாய் பதிவிட்டு காமிக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வழியில நீங்க நடந்தா நீங்க சொல்றத கர்த்தர் கேட்டு அப்படியே உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த யோசுவா மாதிரி கர்த்தரையே நம்பி அவருடைய வழியில நடப்பதற்கு ஆயத்தமா இன்னைக்கு மாறணும். எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, இது ஒரு பாத்திரம், இது ஒரு தேவதாசன். ஆனா இன்னொரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய பெயர் பீலையா. பாருங்க, மோவாபினுடைய பிரபுக்கள் அப்படியே பிலேயாம் இடத்தில் வந்து பேசுறாங்க. பிலேயாமுடைய இடத்துல மோவாபினுடைய பிரபுக்கள் வந்து ஸ்டே பண்றாங்க, நைட்டு தங்குறாங்க. இப்ப கர்த்தர் கேக்குறாரு, பிலேயாம் இந்த மனுஷங்க யார் அப்படின்ற. அப்போ பிலேயாம் சொல்றாரு, சில நேரம் கர்த்தர் என்ன நம்ம லைஃப்ல நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு சில கேள்விகளை கேட்பார். அவருக்கு எல்லாம் தெரியும். இப்ப பிலேயாம் கர்த்தரை பார்த்து சொல்றாப்புல, ஆண்டவரே, பூமியினுடைய விசாலத்தை மூடுகிற ஒரு பெரும் கூட்டம் வந்து இந்த மாதிரி எகிப்தில இருந்து வந்திருக்குதான். எனவே நான் என்னைய வந்து கூப்பிட்டு சபிக்க சொல்றாப்புல, நான் சபிச்சா அந்த யுத்தத்துல இந்த மோவாபியர்களுக்கு ஜெயம் வரும், இஸ்ரவேலர்கள் முறிந்து போவாங்க. எனவே என்னைய வந்து சபிச்சுட்டு போகும்படி ஆட்களை இந்த பாலாக்கு அனுப்பியிருக்கிற ஆண்டவரே அப்படின்றாப்புல. கர்த்தர் சொல்றாரு, பிள்ளையா, நீ அவங்களோடு கூட போக வேண்டாம்ப்பா அப்படின்ற. அல்லேலூயா. நீ அவங்களோடு கூட போக வேண்டாம் அப்படின்ற, அவங்கள சபிக்கவும் வேண்டாம் அப்படின்றார். ஏன்னா அவங்க ஆல்ரெடி என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம். எனவே அந்த வழிக்கு மாறாக நீ வராத, நீ உன் வழியில, நான் நடத்துகிற வழியில போ, தேவையில்லாம இந்த மனுஷன் கூப்பிடுற வழியில நீ போயிடாத பிழையாம் அப்படின்னு கர்த்தர் அந்த ராத்திரி பேசுறேன். உடனே காலையில எந்திரிச்சு, இங்க பாருங்க, கர்த்தர் உங்க கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நீங்க கிளம்பி போயிடுங்கன்ன உடனே பாலாக்குடைய மோவாபினுடைய பிரபுக்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இப்ப திரும்ப அடுத்த நாள் கணம் பெற்ற பிரபுக்கள், கணம் பெற்ற அதிகாரிகள் பிழையாம் சந்திக்க வராங்க. இங்க பாருங்க, இந்த முறை உங்களுக்கு நான் நிறைய கணம் தரோம், சிறந்த ஹானர் தரோம்.
எங்களோடு வாங்க, இஸ்ரவேலரை சபியுங்க, நாங்க ஜெயிக்கணும், எங்க ராஜா அனுப்பினார், வாங்க. ஒரு கேட்கும் பொழுது, இல்லங்க கர்த்தர் சொல்லிட்டாரு போக வேண்டாம்னுட்டு, நீங்க உங்க வேலையை பாருங்க, கர்த்தர் கொடுத்தா மட்டும்தான் என்னால வர முடியும், நீங்க கிளம்புங்க அப்படின்னு எல்லாமே. அப்படியா? சிறந்த ஹானரோட வந்திருக்கீங்களா? சிறந்த மதிப்புள்ள பிரபுக்களோட வந்திருக்கீங்களா? கொஞ்சம் இன்னைக்கு நைட் வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு நான் கேட்டுட்டு வரேன். 1000 முறை கேட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணுன்னா அது ஒன்னாத்தான் வரும். அல்லேலூயா. உனக்காக ஒண்ணு, எனக்காக ஒண்ணு, அவளுக்காக அவனுக்காக ஒண்ணு, அதெல்லாம் கர்த்தர் பேச மாட்டாரு. இன்னைக்கு அநேகர் கர்த்தர் பேசுறாருன்னு தங்களையே ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார், கர்த்தர் சொப்பனம் தர, கர்த்தர் என்னோடு பேசுறாரு அப்படின்னுட்டு அநேகர் தங்களே தங்களுடைய சுய எண்ணங்களினால் ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் பேசுறாருன்னா அது நடக்கணும், அப்படி இல்லைன்னா அவனோடு பேசினது அசுத்த ஆவிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போன வாரம் தேவனுடைய செய்திக்குள்ளாய் நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்திகளை எனக்கு நீங்க கொடுக்கணும் சபைக்கு பொழுது, கர்த்தர் தரிசனங்களை காண்பித்துட்டு இருக்கும் போதே சில மெல்லிய சத்தங்கள் என்னுடைய காதுகள்ல தெளிவாய் தொனிக்கிறது. ஆனா ஆண்டவர் காட்டுகிற தரிசனமும் இந்த மெல்லிய சத்தம் பேசுகிறதும் வெவ்வேறு காரியங்களா காணப்படுகிறது. என்னுடைய ஆவிக்கு புரியுது, இல்ல இது ஏதோ சம்திங் சரியில்லை. ஏன்னா ஆண்டவர் கொடுக்கிற தரிசனத்தை நான் பிரத்யட்சமா பார்க்கிறேன். இன்னொரு அதே சைடுல ஒரு மெல்லிய சத்தம், கர்த்தர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி சத்தம் என் காதுகளிலே தொனிக்கிறது. இந்த தரிசனத்தை வைத்து இந்த காரியத்தை சபைக்கு போய் சொல் என்கிற ஒரு சத்தம் எனக்கு கேட்குது. நானும் ஜெபத்துல உட்கார கண்களை விழிக்கிறேன். ஏதோ சம்திங் எனக்கு ஆவி சொல்லுது, இல்ல இல்ல இது சரியில்லை 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 அப்படின்ட்டு. நான் திரும்ப திரும்ப தேவ சமூகத்துல உட்கார்றேன். பாருங்க, அந்த தேவன் காட்டுகிற தரிசனத்தை தவறாய் புரிந்து கொள்ளுகிற வைக்கிற சில ஆவிகள் கர்த்தரை மாதிரியே பிரத்யட்சமாய் பேசும். அது தேவனால் வழி நடத்தப்படுகிற சில ஊழியர்களுக்கு தேவன் திரும்ப வெளிப்பாட்டை கொடுத்து அந்த ஆவிகளுடைய முகத்திரைய கிழிக்காவிட்டால் அந்த தேவ தூதர், அந்த தேவ மனிதர்கள் அந்த அசுத்த ஆவிகளுடைய வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போய் காரியங்கள் செயல்படும். அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தர் என்ன தரிசனத்தை பேசுறார், என்ன காட்டுறார், அதுக்கு மாறாக சில கேரக்டர்ஸ சத்துரு என்னை கொண்டு வரும் பொழுது என்னுடைய சரீரம், என்னுடைய ஆவியின் மூலமாக கர்த்தர் அதை ஒப்புக்கொள்ளாத, அதை குறித்து பேசாத என்று கர்த்தர் பேசினதுக்கு பின்பதாகத்தான் எனக்கு இந்த காரியங்கள் புரிய வந்தது. ஓ, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு. இந்த மாதிரி பிள்ளையா, சரி 2வது நைட் வந்துட்டீங்க, கொஞ்சம் ஸ்டே பண்ணுங்க, என்ன சொல்லிட்டு வரான்னு கேட்டு, அவரு தான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நீ அவனோட போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இரு நான் போய் கேட்டுட்டு வரேன் ஆண்டவரே. போறாரு, கேட்கிறார். கர்த்தர் சொன்ன முத வார்த்தை என்ன தெரியுமா? நீ போ. அல்லேலூயா. என்ன சொன்னாரு? நீ போ. கர்த்தர் ஒரு முறை ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்படின்னா அது கஷ்டமா இருந்தாலும் அதுக்கு என்ன தயார்படுத்தி கொள்ளுவேன், அதுதான் சபை. அந்த வார்த்தைக்கு நான் ஆயத்தமாய் கொள்ளுவேன், அதுதான் சபை. தேவன் ஒரு காரியத்தை உங்களை நம்பி இந்த மாதிரி இரு, நட, போ, இத செய், இந்த வழியை கை கொள்னு உங்களை நம்பி இவர் கொடுத்துட்டாருன்னா நீ அதைத்தான் செய்யணும், நீ அதைத்தான் பண்ணணும், நீங்க அதைத்தான், அதுக்கு ஏத்த மாதிரி உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். உங்களுடைய சொந்த ஆசையை கொண்டு போய் தேவ சித்தத்தை திணிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு குடும்பம் சபைக்கு வந்துட்டு இருந்துதான். அந்த அம்மா கொஞ்சம் திருமணமாகி பிள்ளைங்க கணவர் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த அம்மா
அவர்கிட்ட தீர்க்க தரிசனங்கள் கேட்கறதுக்காக கிளம்பி வந்திருக்கிறான். அவர் என்ன நினைச்சிட்டாரு, அந்த அம்மாவை பார்த்துட்டு கொஞ்சம் திருமணமாகி கொஞ்சம் யங் ஏஜா சின்ன பொண்ணு மாதிரி இருந்ததுனால, அம்மா கர்த்தர் சொல்றாரு, அத மேல பார் கிட்டார் வாசிட்டு இருக்காரு பார், அந்த மனுஷனை கர்த்தர் உனக்கு சரியான விழா எலும்பா வச்சிருக்கிறார், உனக்கு சரியான துணை அதை கிட்டார் வாசிட்டு இருக்காரு பத்தியா, அவர் தான், போ வீட்டுல பேசு கல்யாணத்தை பண்ணு அப்படின்ட்டு. அந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணுச்சு, அவனுடைய புருஷனை கூட்டின்னு வருது. ஐயா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஏற்கனவே எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, இப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு நான் போய் பேசட்டான்னு கேட்டுச்சான். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படிதான் பல தீர்க்க தரிசனம் போய் தான் சொந்த வாழ்க்கைய சீரழிக்கப்பட்ட அநேகர் சிக்கியிருக்காங்க. உங்க வாழ்க்கையை குறிச்சு நீங்க ஒபீடியன்ட் ஆனா அவங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். புரியுதுங்களா? இப்ப பிலேயாமுக்கு சொல்றாரு, போவாத தம்பி போவாத. இவரு இல்ல ஆண்டவரே, நிறைய கனப்படுத்துறாங்க, நிறைய ஆஃபரிங் வரும், நான் போறேன் ஆண்டவரே. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, பிலேயாம் நீ கிளம்பி போ, அவ்வளவுதான். இப்ப பாருங்க எனக்கு அன்பானவர்களே, பிலேயாம் கடந்து போகும் பொழுது அங்க முக்கியமாக ஒரு சம்பவம் நடக்கிறது. தயவு செய்து செய்தியை கவனிங்க. இப்போ பிலேயாம் அதிகாலை எப்படா விடியும்னு காத்துல இருந்தார். அல்லேலூயா. அதிகாலம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய கழுதையை சேணம் கட்டி அவங்களோட பிரயாணப்பட புறப்பட்டார். பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயங்கர கோபம் மூண்டது பிலேயாம் மேல. போகாதன்னு சொன்ன, திருப்பி உக்காந்த, சரி போய் தொலை அப்படின்னு சொன்ன. காலங்காத்தால ஆனவனு எந்திரிச்சு அந்த மோவாபின் பிரபுக்களோட உட்காந்து போய் கிளம்பிட்டியே நீ. கர்த்தருக்கு கோபம் மூண்டதுங்க. போற வழியிலேயே கர்த்தருடைய தூதன், பிலேயாமுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய தேவ தூதன், இங்க பக்கத்துல நிக்க வேண்டிய தேவ தூதன் எதிரியாய் போய் நிற்க பிலேயாம் வைத்தார். இன்னைக்கு கர்த்தருடைய வழி நடத்துதல் நாம் தயவு செய்து சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். என அன்பு சபையே, நீ அநீதி பண்ணிட்டு, நீ சுத்திட்டு, நீ பாவம் பண்ணிட்டு, நீ அக்கிரமம் பண்ணிட்டு, நீ எதெல்லாம் வச்சு மூடி கேச என்ன பண்ணி முடிக்கலாம் நினைச்சாலோ, நான் சொல்றேன், கர்த்தர் அநீதி செய்கிற தேவன் அல்ல. அவர் நீதி எங்கேயும் அங்கதான் நிற்பார். அவர் நீதி எங்கேயும் அங்கத்தான் நிற்பார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோட பிலேயாம் கூட நிக்க வேண்டிய மனுஷ தேவதூத எதிராக போய் புறப்பட்ட பொழுது இந்த மனுஷனுக்கு தெரியல. ஏன்னா இதுவரைக்கும் கர்த்தருடைய வழியிலே நடந்த பிலேயாம், இதுவரைக்கும் கர்த்தர் கொடுத்த பாதுகாப்பை பிரத்யட்சமாய் பார்த்த பிலேயாம், இப்ப கர்த்தர் எதிரியாய் நிற்கிறது கூட, எதிரியாக நிற்கிறது கூட இந்த பிலேயாமால புரிந்து கொள்ள முடியல. அவர் கண்ணுக்கு மறைந்து போனது. அவர் கண்ணுக்கு எல்லாம் தேவனுடைய வழிகள் மறைந்து போனது. உங்களுடைய ஒரே ஒரு தவறான ஸ்டெப் கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிற எல்லா திட்டங்களையும் ஆட்டோமேட்டிக்கா மூடிடுவான் பிசாசு. உங்களுடைய ஒன்லி ஒன்ஸ் தவறான ஒரே ஒரு அடிச்சுவடு கர்த்தருடைய அத்தனை திட்டங்களும் மூடிடும். அதுதான் பிலேயாமுக்கு கர்த்தருடைய வழி எதுன்னு தெரியாம கண்கள் மூடப்பட்டது. கண்ணு மூடினவன எந்த வழியில போறதுன்னு தெரியல, பிரபுக்களோடு கூடவே போறார். இப்ப கழுத நகர மாட்டேங்குது. பிலேயாம் கூட இருந்த கழுத வயல்ல போயிட்டு நின்னுகிட்டு வரமாட்டேங்குது. ஏய், வயல்ல போய் நிக்கிற நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம், வா போலாம், மோவாப் தேசத்துக்கு போனோம் வா அப்படின்னு சொல்லி கழுதையை போட்டு அடிக்கிறாருங்க. கழுத கண்ணீரோடு வருது. இப்ப அடுத்து 2வது முறை திராட்சை தோட்டம் எங்க இருந்ததோ அந்த தோட்டத்துக்கு அப்படியே கழுத போய் பிலேயாமுடைய காலை செவரோடு நெருக்கி போகாதீங்கன்னு ஒரு விஷயம் அங்க சொல்ல வருது. பிலேயாமுக்கு புரியல, ஓங்கி அட்டின்னு அட்டிக்கிறார் கழுதைய. இப்ப 3வது முறை வலதுபுறம் இடதுபுறம் நாம நகரவே மனுஷன் முடியாத அளவுக்கு இடத்துல போய் தேவதூதன் நின்னாப்புல அந்த கழுத பிலேயாமுடைய காலுக்கு கீழே போய் அப்படியே படுத்து சுருங்கிருச்சு.
இவருக்கு வந்தது 3வது முறையும் அடித்து வெளுத்துட்டார். அடின்னு அடிச்சிட்டார். பிள்ளையாம் சொன்னாப்ல, மகனை என் கையில ஒரு பட்டயம் இருந்ததுமே உன் கழுத்தை ஒரே வெட்டா வெட்டிடுவேன். நான் பிரயாணமா போறேன், நீ வரமாற்ற. போய் நான் கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை பேச போறேன், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போறேன், நீ வரமாற்ற அப்படின்னும் போது கர்த்தருடைய தேவதூதன் அந்த பாருங்க அந்த கழுதையினுடைய வாயை தொட்டு, கழுதனுடைய வாயை கர்த்தர் திறந்தார். இந்த கழுதை சொல்லிச்சு, என்ன 3 தரம் என்னை நீ அடிச்சது என்ன? வயல்வெளியில ஓடின, திராட்சை தோட்டத்துல ஓடின, செவரோடு அப்படியாக உங்க காலுக்கு கீழே வந்து அப்படியே நடுங்கி உக்காந்துட்டேன். அங்க யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியலையா? கர்த்தருடைய கண்களை திறக்கும் போது உருவின பட்டயத்தோடு ஒரு தேவதூதன் அங்க இருக்கிறார். இந்த கழுதை சரியான ஒரு வார்த்தை கேட்டு, 3 தரம் என்ன ஏன் அடிச்சீங்க? பாருங்க, அந்த தேவதூதன் சொன்ன ஒரு வார்த்தை, உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன்னு தேவதூதன் சொன்னாருங்க. உன் வழி என்ன? எனக்கு உன் வழி மாறுபாடா இருக்கிறபடியினால் உனக்கு நான் எதிரியாக புறப்பட்டு வந்தேன்னு கர்த்தர் சொன்னார். இப்போ கர்த்தரோடு நடந்த பிழையாம் கர்த்தரே பிழையாமுக்கு எதிரியாய் மாறி போனார். ஆனா அங்க கர்த்தரோடு நடந்த யோசுவா, கர்த்தர் பேச்ச கேட்ட யோசுவா பேச்ச கர்த்தர் கேட்கிற மாதிரி, யோசுவாவுக்கு கர்த்தர் கீழ்ப்படுகிற மாதிரி அங்கே அந்த தேவ மனிதனுக்கு மாறினார். ஆனா இங்கே பிழையாமுக்கோ எதிரியாய் மாறுகிறார். அதற்கு காரணம் என்ன? ஒண்ணுதான், தேவனுடைய வழியில் ஊழியக்காரனோ விசுவாசியோ சபையோ நடக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்பி? இதுல நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய மாம்சீக வாழ்க்கை க்ளோஸ். நமக்காக வைத்திருக்கிற மற்ற காரியங்கள் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். திரும்ப வரும் பொழுது பல சிக்கல்களை நம்ம நிந்தித்து நாம் வர வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து இனி எடுத்தோம் கவுத்தோம் என்று தீர்மானிக்காமல் கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து போராடுங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்த பண்ணா கூட, இன்னைக்கு யாருக்காவது சில காரியங்களை கர்த்தரிடத்தில் விசாரித்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பல மணி நேரம் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்துல நான் செலவிடுறேன். ஏன்னா ஏதாவது அவங்களுக்கு அதுல ஆப்போசிட்டா நடந்ததுன்னு வைங்க, அவ்வளவுதான், நம்ம கதை அங்க முடிஞ்சது. நமக்கு பிசாசு ஒரு முத்திரையை போட்டுருவான். எனவே சொல்ற ஒவ்வொரு ஆலோசனையும் பல மணி நேரம் கர்த்தர் தான் பேசுறதா, கர்த்தர் தான் சொல்றதா, பரிசுத்தாவிதான் வெளிப்பாடு தர்றதான்னு சொல்லி பல மணி நேரம் ஆண்டவர் கிட்ட ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் தான் விசுவாசிகள் கிட்ட நான் சந்திக்கிறது. அதனாலதான் நான் ஒவ்வொரு காரியங்களுக்கும் 1 மாதம் 2 வாரம் 3 வாரம் ஒவ்வொரு விஷயத்துக்கு நான் டைம் எடுக்கிறது. எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லி அநேக பிள்ளைகள் வாழ்க்கை இன்னைக்கு ஊழியக்காரனாலே நாசமாய் காணப்படுகிறது. இதெல்லாம் தேவ மனுஷங்க மூலமா கர்த்தர் பேசுறாரு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, தன்னுடைய சுய மாம்சம், தன்னுடைய சுய சிந்தனை. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் வழி நமக்கு பிடிக்கலனாலும் கர்த்தர் எங்க நிக்கிறாரோ அங்க போய் நம்ம நின்றறணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நாம ஒன்னும் எந்த கட்சிக்கும் நாம சப்போர்ட் பண்றது இல்ல. நாம நமக்கு யார கர்த்தர் கொண்டு வந்தார், யார கர்த்தர் திட்டமோ அங்க போய் நம்ம நிக்கணும். ஹல்லேலூயா. தேவன் எங்க நிக்கிறாரோ அங்க நீங்க நிக்கல அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு எதிரியாக காணப்படுவார். கர்த்தர் எங்க நிக்கிறாரோ அங்க போய் நின்றறணும். அது ஏன் நிக்கிறார், என்ன பண்ண, எதுவுமே நம்மளுக்கு தெரிய வேணாம். எந்த ஆதாயம் நமக்கு வர வேண்டாம். ஆண்டவர் நடக்கிறாருன்னா அந்த வழியில போய் நில்லுங்க. கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல போயிட்டு விழுந்துடாதீங்க. கண்ணை திறந்துட்டும் விழுந்துடாதீங்க, கண்ணை மூடிட்டும் விழுந்துடாதீங்க. நீங்க ஒவ்வொரு விஷயத்தை எடுக்கும் போது நடுங்கி போய் கர்த்தர் சமூகத்துல, ஆண்டவரே இதுக்கு முன்னாடி நான் என்னென்னமோ பண்ணி தோத்துட்டேன், அட்லீஸ்ட் இனிமேல் ஒண்ணுத்தையும் நான் பார்த்து செய்யணும். ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா, உங்களுக்கு சித்தமான இந்த வழியை தரங்க, இல்லைன்னா அப்பட்டமா அப்படியே மூடி போட்டுருங்க. அது என் பிரியமா இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க.
உங்க நடுக்கத்தை பார்த்து, உங்க நம்பிக்கையை பார்த்து, உங்களுடைய பக்தியை பார்த்து கர்த்தர் அவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண விரும்புவார். அதுக்கு உனக்கு தாகம் இருக்கணும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, கர்த்தரோடு இருந்த பிலேயாமுக்கு கர்த்தரை எதிரியா மாற்றாருங்க. ஏன் தெரியுமா? அவர் வழியில இல்லாம சாத்தான் போட்ட ரூட்ல பிலேயாம் நிக்கும் போது கர்த்தர் எப்படிங்க பிலேயாம் கூட நிக்க முடியும்? சிறந்த உதாரணம் யோசுவா. அவருடைய பேச்சை கேட்டு கர்த்தர் செய்தார். அந்த மாதிரி இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்களா? எத்தனை பேரோடு தேவன் பேசி கொண்டு இருக்கிறார்? கர்த்தர் ஒரு வாலிப தீர்க்கதரிசி வேதாகமத்துல இருக்குங்க, டைம் கிடையாது. இத போய் சொல்லிட்டு வா, போயிட்டு வரும்போது தண்ணி குடிக்காத, சாப்பிடாதன்னு சொன்னார். அந்த வாலிப தீர்க்கதரிசி அப்படியே பண்ணார். ஆனா கிழவன் தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்து, எங்க வீட்டுக்கு வாங்க, இப்பதான் ஒரு தேவதூதன் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னார் அப்படின்னும் போது அந்த வாலிப தீர்க்கதரிசி கிழவன் தீர்க்கதரிசி பேச்சை கேட்டு போறாருங்க, சாப்பிடுறாருங்க. அவர் போகும் பொழுதே தேவ தூதன் வந்து தீர்க்கதரிசியை கொன்றார். அந்த வாலிப தீர்க்கதரிசி கர்த்தரோடு நின்ன தீர்க்கதரிசி இப்போ போய் கர்த்தர் சாப்பிடாத, அங்க போய் தண்ணி குடிக்காத, நீ போய் இந்த ப்ராஃபஸியை மட்டும் உரைச்சிட்டு வா அப்படின்னும் போது அதுக்கு மாறாக ஒரு கிழவன் தீர்க்கதரிசி வந்து ஒரு பொய்யான தரிசனத்தை சொல்றாப்ல. இல்ல இல்ல, கர்த்தர் தேவதூதன் அனுப்பி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னார், வாங்க வீட்டுக்கு விட்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு போகிற வழியிலேயே கர்த்தருடைய தேவதூதன் அடிச்சாருங்க. அடிச்சதுனால அந்த சிங்கம் அந்த வாலிப தீர்க்கதரிசியுடைய கழுதைய கொல்லல, வாலிப தீர்க்கதரிசியுடைய சரீரத்தை பிச்சு தினல. அந்த சிங்கம் அந்த தீர்க்கதரிசி பக்கத்திலே கொன்னுட்டு நின்னுச்சு. அது நிக்கல. கர்த்தர் வேதனை பட்டு அழுத இடம். ஹல்லேலூயா! அவர் ஊழியக்காரங்க, ஆனா கர்த்தருடைய வழியில நிக்கலனா கர்த்தருக்கு எதிரியாய் காணப்படுவார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? நான் சொல்றேன், போனது போகட்டும், இதுவரைக்கும் நடந்தது நடக்கட்டும், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில நான் எடுக்க போகிற ஒவ்வொரு தீர்மானம், என்னுடைய தகப்பன், என் தாய், என் ஆலோசகர், என் குடும்பம் இல்ல, இனி நான் எடுக்கிற தீர்மானம் எப்படி தெரியுமா ஆண்டவரே? நீங்க எந்த பாதையில போறீங்க அந்த அடிச்சுவடுல ஒரு குட்டி நாய மாதிரி நான் ஓடி வருவேன் ஆண்டவரே. வாஞ்சை இருக்கும்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களை நடத்துவார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வழியில சிம்சோன் இருந்த வரைக்கும் தான் பலன் இருந்தது. கர்த்தருடைய வழியை விட்டு போய் ஒரு விபச்சாருடைய மடியிலே அவன் சாய்ந்த பொழுது எதிரி வந்தாலும் தோ அவனை கொன்னுறேன்னு எழுந்த போது அவனால் எழும்ப முடியல, கொல்ல முடியல. காரணம், கர்த்தரோடு கூட நடந்த சிம்சோனுக்கு கர்த்தர் விபச்சாரி தெளிலால் மடியில போய் படுத்த பொழுது கர்த்தரே சிம்சோனுக்கு எதிரியாக மாறினார். கர்த்தரே கண்களை பிடுங்கினார். கர்த்தரே பெலிஸ்தர் கையில கொண்டு போய் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா! கர்த்தர் சத்துருக்கள் கையில உங்களை கொண்டு போய் விடுறதுக்காக அழைக்கலைங்க. உங்களை அன்போடு நடத்த ஒரு தகப்பன் இருக்கிறார். உங்களை பாசமா நடத்த ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு சிறந்த ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். சொல்றேன், அவரை பார்க்க, அவரோடு பேசி, அவரோடு பழகுகிற அந்த அனுபவத்தினால் நான் உங்களை சொல்றேங்க, அவருடைய வழி என்னைக்குமே சிறந்ததா இருக்கும். அவருடைய வழி என்னைக்குமே மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா! யோவான் ஐயாவை கொண்டு போய் கொதிக்கிற எண்ணெய் சட்டியில போட்டாங்க. ஆனா கர்த்தருடைய வழியில அவர் நடந்தபடியினால் அந்த கொதிக்கிற எண்ணெயினால யோவான் ஐயாவுடைய சரீரத்துல இருக்க சின்ன ஒரு முடிய கூட ஷேக் பண்ண முடியல, கருகி போக வைக்க முடியல. அந்த 3 வாலிபர்கள் அப்படியே தீக்கி இரையாகலங்க. அந்த வாலிபன், அந்த தானியேல், அந்த கெபிக்குள்ள அந்த சிங்கத்திற்கு இரையாகவில்லை. ஏன் இவன் இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் காப்பாற்றார் தெரியுமா? கர்த்தருடைய வழியில ஒருத்தர் நடப்பார்னா அவனுக்கு அளவில்லாத பாதுகாப்பு காணப்படும்.
அவனை நெருங்க முடியாது, அவன் வீட்டை தொட முடியாது, அவன் சரீரத்தை உருக்குலைக்க முடியாது, எந்த பிசாசும் கிரியை செய்ய முடியாது, எந்த மந்திர சூனிய ஏவல் எதுவும் ஒண்ணு பண்ண முடியாது. கர்த்தருடைய வழியில ஒருத்தன் நடப்பார்னா எனக்கு பாதுகாப்பை தாங்க, தனி ஸ்பெஷல் பிரேயர் நடத்தவே வேணாம், தான் பாதுகாப்புக்காக தன் குடும்பம் ஜெபிக்கவே வேண்டாங்க. கர்த்தருடைய வழியில் என்ன நடத்துங்கன்னு சொல்லுகிற ஒரு அனுபவம் அளவில்லாத பாதுகாப்பை உன் வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வர வைக்க முடியும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாக்கப்படணுமா? உங்க பிள்ளைகளுடைய பிரயாணம் நல்லா இருக்கணுமா? நீங்க சொல்ல வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, பார்த்து போ இல்ல, கர்த்தருடைய வழியில நடமா, கர்த்தருடைய வழியில நடப்பா, அது போதும், தேவன் உங்களை பாதுகாப்பார், அது போதும், தேவன் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பேதுரு அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு தரிசனம் வருகிறது. அப்படியாக 4 முனைகள்ல கட்டப்பட்ட ஒரு கூடு அவருக்கு முன்னாடி இறங்கி ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அதை பார்க்கும் போது அவருக்கு அருவருப்பா இருக்குது. நான் சொல்றேன், கர்த்தருடைய வழியில நடக்கும் பொழுது நமக்கு பிடிக்காத கூட கர்த்தர் கொண்டு வருவார் சொன்ன பாருங்க. அதுக்கு சிறந்த உதாரணம் பேதுருனுடைய தரிசனம். ஒரு கூடு அப்படியே முன்னாடி இறங்கி வருது, அதுல பாம்பு, தேளு, பல்லி, குரோக்கோடைல் எல்லாம் உள்ள ஓடுது. கர்த்தர் சொல்றாரு, எடுத்து சாப்பிடு அப்படின்ற. பொதுவாவே யூதர்கள் நீங்க கை கழுவி சாப்பிடுவாங்க. நார்மலா கடைக்கு கீழே போயிட்டு வந்தாலும் திருப்பி ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. எல்லா வெஜிடபிளையும் கை வைக்க மாட்டாங்க, எல்லா இறைச்சிலையும் கை வைக்க மாட்டாங்க, எல்லா கடையிலும் போய் வாங்க மாட்டாங்க. அவங்களுடைய ஃபுட்டு ரொம்ப பர்டிகுலரா சிலர் சூஸ் பண்ணி அதை தான் சாப்பிடுவாங்க. இப்படி கொண்டு வர ஃபுட்டை ஒரு விதவை தொட்டுட்டா, ஒரு நோயுள்ளவன் தொட்டுட்டா அப்படின்னா அதை சாப்பிட மாட்டாங்க. அவ்வளவு பக்குவமாக ஒரு உணவை சாப்பிட்ற அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அந்த பாம்பை எடுத்து சாப்பிடு பேதுரு. அந்த எலி ஓடுது பாரு, எடுத்து சாப்பிடு. அவர் சொல்றாரு, பேதுரு ஐயா, ஆண்டவரே, தீட்டானதை நான் புசிக்க மாட்டேன் ஆண்டவரே. எப்படி? தீட்டானதை நான் புசிக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன் ஆண்டவரே, அசுத்தமா இருக்குது. கர்த்தர் 2வது முறை சொல்றாரு, அடித்து புசி. இல்ல ஆண்டவரே, என் வழியில நீ நடக்கிறன்னு சொல்ற, சாப்பிட மாட்டியா? 3வது முறை கர்த்தர் சொல்றாரு, எடுத்து சாப்பிடுப்பா. இப்ப பாருங்க, இந்த கூடு இப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. இவர் இதுவரைக்கும் புறஜாதிகள் வீட்டுல போய் தண்ணி கூட குடிச்சதில்லை. இப்போ கொர்நேலியு வீட்டுல இருந்து 2 பேர் சீமோன் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி, இங்க பேதுருன்னு யாரோ இருக்கிறாங்களாமே, கொஞ்சம் அனுப்புங்க, எங்க கொர்நேலியு ஐயா அதிக 100க்கு அதிபதி அனுப்பிச்சார் அப்படின்னும் போது பரிசுத்தாவி சொல்றாரு, மகனே, ஒண்ணுத்துக்கு சந்தேகப்படாம கீழே இறங்கி போ, அவங்கள நான் தான் அனுப்பினேன். இப்போ இவருக்கு சந்தேகம் என்னன்னா, அந்த தரிசனம் என்னத்துக்கு கர்த்தர் புழு இதெல்லாம் உட்காந்து தின்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது பரிசுத்தாவி சொல்றாரு, நீ சந்தேகப்படாம கீழே போ. அங்க போய் பார்த்தா அவங்க புறஜாதிகள். இதுவரைக்கும் பேதுரு அவங்க வீட்டுல தண்ணி கூட குடிச்சதில்லை, அருவருப்பா நினைத்தவர். இப்ப கர்த்தர் அங்க போய் பிரசங்கத்தை புறஜாதிகள் மத்தியிலே சொல்லி மன்னாவை ஸ்பெஷலா அவங்களுக்கு கொடுனார் கர்த்தர். அங்க போய் கொடுத்தா பரிசுத்தாவி இறங்குகிறார், ஆவியின் வரங்கள் கிரியை செய்கிறது. இதுவரைக்கும் யூதர்களுக்குள்ள அன்னைக்கு எப்படி மேல் வீட்டு அறையில பரிசுத்தாவி இறங்கினாரோ, ஒரு சின்ன வீட்டுக்குள்ள பரிசுத்தாவி இறங்கினதை பார்க்கும்போது பேதுரு ஐயாவுக்கு புரியுது, ஐயோ, தேவன் இதற்குத்தான் அடித்து புசினாரான்னு சொல்லி அன்னையில இருந்து புறஜாதிகளுடைய வீடுகளிலும் அவர் சாப்பிட, ஐக்கியம் கொள்ள, பழக, விசுவாச வார்த்தைகளை பேச, தாம் ஊழியத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைய, கர்த்தருடைய வழி எதுவோ அதுல பரிசுத்தாவியானவர் கைட் பண்றாரு. பேதுரு, நீ சந்தேகப்படாத, நீ போய் சாப்பிடு, நீ போய் பேசு, நீ போய் என் நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுன்னு சொன்ன. நான் சொல்றேங்க, கர்த்தருடைய திட்டம் இது நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள முடியாததாய் காணப்படும். ஆனால் நீங்கள் உண்மையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த திட்டம் பெரிய பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பகலிலே உங்களை மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக கர்த்தர் உங்களை வழி நடத்த விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறீங்க? அப்படியே எழுந்து நிற்கலாம்.